ஒரு கலவை. கல்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், SiO2 ஆகியவற்றை மட்டும் கொண்டுள்ளதா? இப்படி ஒரு கேள்வி தெரியாது. இங்க இப்படி ஒரு கேள்வி செய்தமோ தெரியாது. கல்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், SiO2 ஆகியவற்றை மட்டும்தான் கொண்டிருக்குதாமா கலவையில. கல்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், SiO2 மட்டும் இருக்குதா? அதுல கல்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட் ஆகியவற்றிட நூல் விகிதம் எத்தனையா? ஒன்றுக்கு ஒன்றாம். கலவை கல்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், SiO2 இதை வச்சிருக்குதா? இதுல நூல் விகிதம் எவ்வளவுண்டா? ஒன்றுக்கு ஒன்று. கல்சியம் கார்பனேட்டுக்கு மெக்னீசியம் கார்பனேட்டுக்குமான நூல் விகிதம் எவ்வளவு? இது இதுவுமே எவ்வளவு? ஓகேயா? ஒன்று அதை போட்டுட்டு இதுல கல்சியம் கார்பனேட் ஓகே 2 கிராம் மாறாத்திரில் பெறப்படும் வரை வெப்பம் ஏற்றப்பட்ட போது அப்ப சொல்றாங்க கலவையில 2 கிராம், இந்த கலவையில 2 கிராம் மாறாத்திரிவு பெறப்படும் வரை வெப்பம் ஏற்றினாங்க. மாறாத்திரிவு பெறப்படும் வரை வெப்பம் ஏற்றினாங்களாம். இது பிரிஞ்சு கல்சியம் ஆக்சைடு CO2 பெறும். இது இல்லையா எரிஞ்சி உருவாகும் CO2 ஆகவும் மாறும். இது வெப்ப பிரியை அடையாது. CO2 என்றது யாரு? மண். வெப்ப பிரியை அடையாது. உங்களுக்கு இது அவங்க தரணும். உங்களோட லெவலுக்கு அவங்க இது தரணும். இந்த தாக்கம் என்ன உங்களுக்கு இன்ஆர்கானிக் தெரியாது. இன்ஆர்கானிக் தெரியாட்டி உங்களுக்கு இது அவங்க தந்துதான் ஆகணும். இருந்தால் அவர இல்ல. சரி, மாறாத்தின் பெறப்படும் வரை வெப்பமேற்றப்படுதான். ஓகே, பெறப்பட்ட மீதியின் பிரிவு 1.12 கிராம். இது கேஸ். இதுல திணிவு எவ்வளவு வேண்டாம்? இதுல அது சொல்றாங்க 1.1 கிராம். 1.1 கிராம். அது எவ்வளவு வேண்டா? 1.1 கிராம். கலவையில் உள்ள ஒவ்வொரு கூறினதும் 3% கண்டுபிடிக்கட்டாமா. சரி, அவங்க கீழே தாக்கமே வந்திருக்கிறாங்க. MCO3 பிரிஞ்சா என்னவா மாறும்? MO ஆகவும் CO2 ஆகவும் மாறும். கல்சியம் கார்பனேட் பிரிஞ்சா கல்சியம் ஆக்சைடாகவும் சிவாகவும் மாறும். மெக்னீசியம் கார்பனேட் பிரிஞ்சா மெக்னீசியம் ஆக்சைடு ஆகவும் CO2 ஆகவும் மாறும். மெக்னீசியம் கார்பனேட் பிரிஞ்சா மெக்னீசியம் ஆக்சைடு ஆகவும் CO2 ஆகவும் மாறும். இது ஓகேயா? சரி, இப்போ எனக்கு தெரியும் CO2 திணி எவ்வளவு CO2 போயிருக்கு? மொத்தமா 2 கிராம், மிச்சம் 1.12 கிராம் இருக்கு. CO2 எவ்வளவு? 0.88 கிராம். CO2 0.88 கிராம். அப்ப நான் முதலாவது என்ன செய்யறேன்டா CO2 மூல கண்டுபிடிக்கிறேன். CO2 கண்டுபிடிக்கிறேன். மூல் சமன் என்னது? திணிவிங்கு மூலர் திணிவு. மூல் சமன் திணிவிங்கு மூலர் திணிவு 8 கிராம். CO2 40 கிராம் மூல் -1. சோ ஆன்சர் எவ்வளவு வரும்? தர 10/2. ஓகேயா? 10/2 மூல். எங்களுக்கு தெரியும் இவன் சேர்த்து 2 தர 10/2 மூல். ஓகேயா? இது எக்ஸ் மூல் வேண்டாம். இது எவ்வளவு? எக்ஸ் மூல். இது எக்ஸ் மூல் வேண்டாம். இது எவ்வளவு? எக்ஸ் மூல். இது எக்ஸ் மூலண்டா இது எவ்வளவு மூல்? எக்ஸ் மூல். இது எக்ஸ் மூலண்டா எவ்வளவு மூல்? எக்ஸ் மூல். ஓகேயா? இதுல என்ன செஞ்சிருக்கிற? எங்களுக்கு CO2 திணிவை கண்டுபிடிக்க அவங்க டேட்டா வச்சு CO2 திணிவை கண்டுபிடிக்க
CO2 திணிவுல இருந்து என்னத்துக்கு போயிருக்கிறேன், CO2 மூலுக்கு போயிருக்கிறேன். CO2 மூல் கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு தெரியும் இது மூல் வீதம் 1 எவ்வளவுலாம் தெரியாது. இது ஒரு மூல்டா இது எவ்வளவு, ஒரு மூல். இது எக்ஸ் மூல்டா இது எவ்வளவு, எக்ஸ் மூல். தாகம் சமனா தான் இருக்குது. இது எக்ஸ் மூல்டா இதுல இருந்து எவ்வளவு CO2 வந்திருக்கு, எக்ஸ் மூல் வந்திருக்கு. இது எக்ஸ் மூல்டா இதுல இங்க எவ்வளவு CO2 வந்திருக்கு, எக்ஸ் மூல் வந்திருக்கு. அது தானே, ரெண்டுமே எக்ஸ் மூல் வந்திருக்கு. இது ஓகே. இப்ப இதுவும் இதுவும் சேர்ந்த எவ்வளவு, 2 மூல். இதுவும் இதுவும் எவ்வளவு, 2 மூல். அப்ப நான் போடுறேன் 2x சமன் 2 மூல்டா எக்ஸ் சமன் எவ்வளவு, ஒரு எக்ஸ் சமன் எவ்வளவு, ஒரு. அப்ப இதுல இருந்து நான் என்னத்தை கண்டுபிடிக்கலாம்னா கல்சியம் கார்பனேட் திணிவு சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். 10/2 10/2 கல்சியம் கார்பனேட் திணிவு சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். கல்சியம் கார்பனேட் திணிவு சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். என்ன வேணும், கல்சியம் கார்பனேட் திணிவு சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதா என்ன வேணும், கல்சியம் கார்பனேட் திணிவு இல்ல மொத்த திணிவு தர 100. உங்கள்ட்ட மொத்த திணிவு. அப்ப என்ன வேணும், மொத்த எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப என்ன வேணும், எங்களுக்கு கல்சியம் கார்பனேட் திணிவு வேணும். கல்சியம் கார்பனேட் திணிவு எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க கல்சியம் கார்பனேட் திணிவு, தர மூல திணிவு என்ன, எனக்கு மூல் இருக்குது. இப்ப கல்சியம் கார்பனேட் மூல் இருக்குது, மூலர் திணிவு கண்டுபிடிக்கலாம். கணி எடுத்து போட்டுடலாம். போட்டா என்ன வரும், திணிவு வரும். அப்ப நான் போடுறேன் திணிவு கல்சியம் கார்பனேட் எப்படி போகுது, எனக்கு மூல் தெரியும். 1 தர 10/2 மூல். மூலர் திணிவு 100 கிராம் மூல் மைனஸ். அப்ப ஆன்சர் நிற்கும் 1 கிராம், 1 கிராம். கல்சியம் கார்பனேட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பேன், மொத்தமா 2 கிராம், அதுல 1 கிராம் தர 100. ஆன்சர் எவ்வளவு இருக்கும், 50%. ஆன்சர் எவ்வளவு வரும், 50% என்று வரும். இதுவும் ஆன்சர் 50% என்று வரும். சரி, இப்ப மெக்னீசியம் கார்பனேட் திணிவு கண்டுபிடிக்கும். திணிவு MgCO3. திணிவு MgCO3 எப்படி கண்டுபிடிக்க போறேன், அதுல மூணு தெரியும். 1 தர சரி 10/2 1 தர 10/2 மூல். மூலர் திணிவு தெரியும் எங்களுக்கு, மெக்னீசியம் 24, கார்பனேட் 60, 84. அதுல மூலர் திணிவு இருக்குதான் பேப்பர்ல, கிராம் மூல் மைனஸ் 1. ஸோ ஆன்சர் 0.84 கிராம். percentage magnesium carbonate, percentage magnesium carbonate எப்படி வரணும், எனக்கு மொத்தத்துக்கு 2 கிராம் 0.84 போட்டா 42%. ஓமா போட்டா எவ்வளவு பெர்சன்டேஜ் வரணும், 32% வரும். அடுத்தது யாரு பெர்சன்டேஜ் இசையூட்டி, இசை கல்வியாம். இது இசை கல்வி, இது பாசிபர் கல்வினா இசையூட்டு எனக்கு மொத்தமா 100ல இருந்து 50%, 42% கழிச்சா இசையூட்டோட பெர்சன்டேஜ் எவ்வளவு, 8%. எவ்வளவு வரணும், 8% வரும். இவ்வளவுதான் இல்லையா, இவ்வளவுதான் வேலை. சின்ன ஒரு வேலை. முதலாவது அவங்க தந்த டேட்டா வச்சு CO2 மூல கண்டுபிடிக்கலாம். இது எக்ஸ் மூல்டா இது எக்ஸ் மூல், இது எக்ஸ் மூல்டா இதுவும் எக்ஸ் மூல்.
எழுதுறா, அடே என்னடா செய்யலாம்.